நூறாண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னர் புகழ் போலே. அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதானம்மா. அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்கார ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவே. கண்ணு மணியன ஒன்ன நினைச்சு நான் கையில் எடுத்துதான். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை. தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்று வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, தேக்கோ வழக்கு மொத்தமே. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயம் மல்ல போல மாசுதா, மனச பறிக்கிற கிரேசுதா, ஜெனசி ஒன்ன பத்தி பேசுதா. குக்கு குக்குலி பாவா ஹவுசே எனக்கும் குறையாத மவுசே. திருவொற்றிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு அண்ணன் கணேஷ் அவர்களுக்கு, அதாவது இவர் வந்து சும்மா எல்லாம் வாயார வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் செயலையும் செய்யக்கூடியவர், நம்மளுக்காக வந்து எல்லா வகையிலையும் வந்து உதவக்கூடியவர். என்னுடைய சேனல் தொலைக்காட்சிக்கும் சரி நட்புக்கும் சரி ஒரு நட்பாகவும் ஒரு அண்ணனாகவும் எல்லாமே இருந்து எல்லாமே எனக்கு உறுதுணையாக எனக்கு இந்த ஒரு கடந்த ஒரு 7 வருஷமாக தெரியும். இருந்தாலும் எனக்கு பிறந்தநாள் வந்து எனக்கே நானே வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எனக்கு விஷ் பண்ணி ஃபேஸ்புக்கில் எப்படி பார்ப்பேன்னு தெரியுது. ஆனால் காலைல விஷ் பண்ணி ஈவினிங் எந்த வேலையாக இருந்தாலும் விட்டுட்டு இருங்க ராஜா நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி என்னுடைய அன்புக்கு பாசத்துக்கும் உரிய அண்ணனுக்கு வந்து வந்ததுக்காக வாழ்த்து தெரிவித்து ஒரு சால்வை அணிவித்து என்னுடைய மரியாதையை நான் மிக்க நன்றி ராஜா. உங்கள் அன்புக்கு என்றுமே நான் அடிமை. நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர், அவரை ஃபாலோ பண்ணுற மிகவும் நல்ல மனிதர். தேங்க்யூ. அதே அவர் எப்படி ஃபஸ்ட் அண்ணனும் இவரும் வந்து 2வது அண்ணன். ஏன் 2வது அண்ணன் சொல்கிறேன்னா, அவர் வந்து எல்லாத்துக்கும் எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும். இவர் எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் தெரியும். அப்படின்னும் போது இவரும் வந்து எல்லாத்துக்குமே சரி, அவருக்கு என்ன இதுவாக இருந்தாலும் என்னை கூப்பிடுவார், எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்து அண்ணனை கூப்பிடுவேன். ஃபோன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து நிற்பார், அதுதான் அண்ணன். அப்படின்னும் போது அந்த ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லாமல் அந்த ஒரு அன்பு மட்டுமே போதும். இன்னைக்கு விஷ் பண்ணது வந்து பிறந்தநாள் தெரிஞ்சு லேட்டாக தான் விஷ் பண்ணார். ஆனால் சஸ்பென்ஸாக வந்து அவர் ஒரு படையோட வந்து விஷ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி. அவர் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு நல்ல ஒரு இதுல பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த அண்ணனை வந்து நன்றி தெரிவித்து அவருக்கு வந்து ஒரு சால்வை அணிவித்து அவரை வரவேற்று இந்த நன்றியை வந்து நான் செலுத்துறேன். அப்படியே என்ன செய்யறாரு அர்த்தத்தை போனோம்ல. அதாவது அவங்க 2 பேரும் எப்படி சொன்னோம் அதே மாதிரிதான் இவரு. குறுகிய காலகட்ட நட்பாக இருந்தாலும் ரொம்ப வந்து அதாவது ஒரு நல்ல ஒரு ஜெனுனான ஒரு மதிக்கக்கூடியவர். இவரும் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஒரு அவங்கள மாதிரி தான் இவரும், யாரும் வேறுபாடே இல்லை. அப்படி மாதிரி இவர் வந்து அந்த நடுவில் பார்த்தப்போ கூட கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் வந்ததுக்கு அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து அவருக்கும் வந்து சால்வை அணிவித்து வரேன். செந்தில் அவருக்கு, செந்தில் பிரதர் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. என்ன வேலையை விட்டு வந்து ரொம்ப தேங்க்யூ. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவங்களை பற்றி நான் சொல்லணும்னா சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு.
வீடியோல பார்த்துட்டாங்க. இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, ஃபேஸ்புக்கில், யூடியூப்ல, இதை டிவியில் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. இருந்தாலும் என்னுடைய பள்ளி நண்பர்கள் இவங்கள வந்து என்னைக்குமே நான் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. ஆனால் இவங்களும் வந்து இவங்களுக்கும் வந்து என்னுடைய அன்பான சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறேன். 2 பேரும் இல்லை அவங்க தனியாக போடலாம். தேங்க்ஸ் மச்சான், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இவன் நண்பர்களே, இவன் வாங்கி கொடுத்த சட்டை தான் போட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்கான். எனக்கே குண்டு வாங்கி கொடுத்தா கூட இந்த அளவுக்கு கரெக்டாக வாங்க முடியாது. நானே போட்டு பார்த்தா கூட அவ்வளோ கரெக்டாக வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி மாமா. அடுத்து வந்து இவனும் அதே மாதிரி தான். என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய எனது அன்பு நண்பன் மில்டன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனும் நாங்களாம் ஸ்கூல்லேருந்து பழக்கம். இருந்தாலும் வந்து எந்த ஒரு இதுவும் வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வருவான். அவ்வளோ க்ளோஸாக இருப்பான். எல்லாருமே எங்கே போனால் ஒன்றா சுற்றுவோம். இவனும் என் நம்பர் வந்து இன்னைக்கு இவனும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப நாளாக நான் ஷூ வாங்கணும்னு பார்த்தேன். அது அவனே எனக்கு தெரியாமல் நான் நினச்சி எப்படி அவன் செஞ்சான்னு தெரியல. என்னுடைய அவ்வளோ சூப்பரான ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றி. அதனால் வந்து அவனுக்கு வந்து வருகை தந்ததுக்கு அவனுக்கு ஒரு சால்வை. தேங்க்யூ மில்டா. சார் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு லைலார்ஸ் காலேஜோடைய ஸ்டூடெண்ட்டு. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேட்சில் வந்து படித்தவர். இருந்தாலும் அண்ணன் கூட வந்து ஒரு நட்பு ரீதியாக வந்திருக்காரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து அவருக்கும் ஒரு சால்வை அணிவித்து என்னுடைய மரியாதையை நான் கௌரவப்படுத்துகிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. என்னுடைய அன்பு தம்பி பிரபு, அதாவது மந்தவெளியா மயிலாப்பூரில் பிரபுன்னு அவ்வளோ எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு துருதுருப்பாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு தம்பி. என்னுடைய எல்லா ஸ்டேட்டஸையும் பார்த்தாலாம் விஷ் பண்ணாமல் இருக்க மாட்டார். ஃபேஸ்புக்லேயும் சரி, யூடியூப்லேயும் சரி. என்னுடைய அன்பு தம்பிக்கு போன வருஷமும் வந்து சிறப்பாக வந்தாப்புல, இந்த வருஷமும் சிறப்பாக வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய அன்பான விசேஷோட நன்றி தெரிவித்து அவருக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவிக்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி ஜெகன், அதாவது இவரை பற்றி சொல்லணும்னா எப்பவுமே சரி, நான் எங்கன்னா வெளியே லாங்கில் இருந்தால் கூட உடனே வந்து நான் வெளியே இருந்தால் கூட இந்த வேலையை போய் பண்ணுறான்னா எந்த இது வந்து தூக்கி போட்டு வந்து எனக்காக வந்து நிற்பான். இன்றைக்கி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி வாழ்த்து தெரிவித்து, ஆனால் நீங்கள் ஈவினிங் எங்கேயும் போயிடாதீங்க, கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வரேன், நீங்கள் நம்ம செலிப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லி அன்போடு பாசத்தோடு வந்து என் அன்பு தம்பி ஜெகனுக்கு வந்து எப்பயும் என் ஃபேமிலியில் ஒருத்தன் எப்பவுமே இருப்பான். இந்த வீடியோ நீங்கள் வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷத்துலேயும் அவன் இருப்பான். ஒரு 5-6 வருஷமாக பார்த்துருப்பீங்க. அப்படி இருந்தாலும் இந்த வருஷமும் வந்து சிறப்பாக வந்ததுக்கு என் அன்பு தம்பிக்கு வந்து என்னுடைய சால்வை அணிவிச்சு என்னுடைய மரியாதையை நான் இது பண்ணுறேன். தேங்க்யூடா ஜெகன். இன்று அன்பு நண்பர் ராஜா அவர்களுக்கு இந்திய குடியரசு கட்சி ஜெய்ஜன் திரு தமிழ்நாடு மாநில சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நேரில் சொல்ல வந்துள்ளது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நண்பர் குணசீலன் அவர்களுக்கு என்னுடைய சிறம் சார்ந்த நன்றிகள். அன்பைக்கு நன்றி. தேங்க்யூ. அன்பைக்கு ரொம்ப நன்றி பிரபு. தேங்க்யூ. அன்பிற்கும் பாசத்திற்கும் அன்பு அண்ணனுடைய வாழ்த்துக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.